ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निर्धारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले स्वामिनिति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे 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 राम हरे हरे। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यभावनसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रिये। हरे कृष्ण। 1.10.5 ओके ओके मैं ईश्वर जैसे मैंने पढ़ी हैं। नद्या समुद्रा गिरया सवनस्पति विरुद्धः फलन्ति ओषधया सर्वा कामं मन्मृतो तस्य वै। पढ़ेंगे मतलब। ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. நதிகள், சமுத்திரங்கள், குன்றுகள், மலைகள், காடுகள், கொடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மருந்து சாமான்கள் ஆகியவை ஒவ்வொரு பருவ காலத்திலும் தாங்கள் செலுத்தும் வரியாக அவற்றின் உற்பத்தி பொருட்களை அரசுக்கு மிகுதியாக அளிக்கின்றன. பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜா அஜிதா அல்லது தவறாதவரான பகவானின் பாதுகாப்பில் இருப்பதால் மேலே குறிப்பிட்டு இருப்பது போல் பகவானின் செல்வங்களான நதிகள், சமுத்திரங்கள், மலைகள், காடுகள் முதலான அனைத்தும் திருப்தி அடைந்து அதன் தன் உற்பத்தி பொருட்களை வரியாக அரசருக்கு அளித்து வந்தன. பரமபுருஷரின் பாதுகாப்பின் கீழ் புகழனும் தேடுவதன் வெற்றியின் ரகசியமாகும். அவரது அனுமதியின்றி எதுவும் சாத்தியமாகாது. கருவி மற்றும் இயந்திரங்களின் பலத்தை கொண்டு நமது சொந்த முயற்சியால் பொருளாதாரத்தை உயர்த்துவது அனைத்தும் ஆகிவிடாது. பரமபுருஷரின் அனுமதி இருக்க வேண்டும். இல்லையெனில் பல்வேறு கருவிகளின் உதவி இருந்த போதிலும் அனைத்து தோல்வியாகவே முடியும். வெற்றிக்கு முடிவான காரணமாக இருப்பவர் தெய்வ பரமபுருஷர் ஆவார். பரமபுருஷரின் பிரதிநிதியாக இருந்து பொதுமக்களின் நலனை கவனித்துக் கொள்ள வேண்டியது அரசரின் கடமை என்பது யுதிஷ்ட மகாராஜனை போன்ற அரசர்கள் நன்கறிவர். உண்மையின் நாடு பரமபுருஷருக்கு சொந்தமாகும். நதிகள், சமுத்திரங்கள், காடுகள், மலைகள் மற்றும் மூலிகைகள் போன்றவை மனிதனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. அவை பகவானின் படைப்புகளாகும். மேலும் பகவானுடைய செல்வங்களை அவரது சேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அனைத்தும் மக்களுக்காகவே உள்ளன. எனவே அரசாங்கமும் மக்களுக்காகவே உள்ளது. மக்களாலேயே அது நடத்தப்படுகிறது என்பது இன்றைய ஸ்லோகமாகும். கடவுள் சிந்தனை மற்றும் மனித வாழ்வின் பூர்ணத்துவம் ஆகியவை தெய்வீகமான பொது உடைமை கொள்கைகளாகும். ஆனால் இவற்றின் அடிப்படையில் புதியதொரு மனித வர்க்கத்தை இப்பொழுது உண்டாக்குவதற்கு உலகம் மீண்டும் யுதிஷ்ட மகாராஜனை அல்லது பரீட்சித் மகாராஜனை போன்ற அரசர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஓகே மாதாஜி, போதும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி. சரோஜா மாதாஜி படிங்க, மிச்சத்தை படிங்க. ஹரே கிருஷ்ணா. அனைத்தும் போதுமான அளவு உள்ளன. பகவானின் ஆணையால் அதுல இருந்து படிக்கணும்னு சொல்றாங்க. ஆணையால் அனைத்தும் போதுமான அளவு உள்ளன.
உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் பரவாயில்ல, விட்டுருங்க, நான் வாட்ஸ்அப்ல கூப்பிடுறேன் உங்களை. மேலும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையிலோ அல்லது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலோ விரோதம் இல்லாமல் வசதியோடு வாழ இப்பொருட்களை நம்மால் சரியாக உபயோகித்துக் கொள்ள முடியும். மாதாஜி வெயிட் பண்ணுங்க, மாதாஜி இங்க படிக்கலாம், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரோஜா மாதாஜி வீட்டுல படுங்க, நீங்க பகவானின் ஆட்சி எல்லா இடங்களிலும் பரவி உள்ளது. பகவான் திருப்தி அடைந்தால் இயற்கையின் எல்லா பகுதிகளும் திருப்தி அடையும். நதிகள் பெருக்கெடுத்தபடி நிலத்தை வளம்பெற செய்யும். சமுத்திரங்கள் போதுமான அளவு தாது பொருட்களையும் முத்துக்களையும் மற்றும் மணிகளையும் வழங்கும். காடு போதுமான மரங்களும் மூலிகைகளையும் மற்றும் வழங்கும். பழங்களையும் மலர்களையும் உறுதியாக உற்பத்தி செய்ய நன்கு உதவும். தொழிற்சாலைகளின் கருவிகளின் நம்பியுள்ள செயற்கையான வாழ்வு முறை லட்சக்கணக்கான மக்களின் உழைப்பால் ஒரு சிலருக்கு மட்டும் பெயரளவிலான மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாகும். பொதுமக்களின் சக்தி தொழிற்சாலை உற்பத்திகளில் ஈடுபடுத்தப்படுவதால் இயற்கையின் உற்பத்திகள் தடுக்கப்பட்டு விடுகின்றன. இதனால் பொதுமக்கள் திருப்தியடைய முடியாமல் போகிறது. நல்ல கல்வி புகட்டப்படாததால் பொதுமக்கள் சுயநலவாதிகளாக மாறி இயற்கை சேமிப்புகளை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இதனால் தனி மனிதனுக்கு இடையிலேயும் நாடுகளுக்கு இடையிலேயும் தீவிரமான போட்டி ஏற்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற பகவானுடைய பிரதிநிதிகளின் ஆட்சி ஒன்று இல்லை. இந்த ஒப்பீட்டு நோக்கும் முறையால் தற்கால நாகரிக வாழ்வின் குறைகளை ஆராய்ந்து மனிதனை தூய்மைப்படுத்தவும் காலத்திற்கு பொருந்தாதவைகளை புடைத்து ஒழிக்கவும் நாம் யுதிஷ்ட மகாராஜனின் அடிசோடுகளை பின்பற்ற வேண்டும். நம்ம வந்து நட்டு போல்ட்டெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும், உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் தானியங்கள் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா? தானியங்கள் பழங்கள் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது இல்லையா, உற்பத்தி பண்ண முடியாது. இதெல்லாம் பகவான் கொடுத்தாதான் உண்டு. இது மழையில் வந்து நல்லா விருத்தியாகி வருது இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து பகவான் நம்பி தான் எல்லாமே இருக்கும். ஓகே, ஈவன் மீட் ஈட்டிங் சாப்பிட்றவங்க கூட அந்த அனிமல் அந்த விலங்கு எதை சாப்பிடுது, கிரெயின் எதை சாப்பிட்டு தான் அது வருது இல்லையா. ஆனால் எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் காட் ஒன்லி. ஓகே, அதனால் இப்போ உள்ள சிவிலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி ஒரு பொறாமை குணத்தை உருவாக்கிடுச்சு மக்கள்கிட்ட. அது தேவையில்லாத லேண்டுக்கு சண்டை போடுறாங்க இந்தியாவும் சைனாவும். அப்போ ரொம்ப நாளாக இருக்குது. அப்போல்லாம் மக்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஏன்னா கடவுள் மையத்தில் இருந்தார். இப்போ கடவுள் மையத்தில் இல்லாதனால அது ஏதோ வறண்டா அதில் வந்து மக்களே வசிக்க முடியாத இடத்துல என்ன பண்ணுறாங்க, அதுக்காக சண்டை பயங்கரமாக சண்டை நடக்குது. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். அந்த கடவுளோட உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிவிலைசேஷன் அப்படி அழியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், யுத்தங்கள் வரும். அதுவும் அந்த அனிமல் வாயிலா ஜீவங்களை கொள்கிறாங்க இல்லையா, அதோடைய பாவம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா. ஓகே, பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் இந்த மாதிரி யுத்தங்கள்லாம் வருது. நேபாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. அது என்ன பண்ணுவாங்க, நிறைய மாடை வந்து வெட்டுவாங்க ஒரு கிரவுண்டில் வச்சுட்டு. அப்படி நேபாள் பங்களாதேஷ்லேயே மாடலில் இருப்பாங்க, பட் நேபாளில் இது பண்ணுறாங்க, ஹிந்து கண்ட்ரி இந்த மாதிரி. அதனால தான் நிறைய கொடுமையான விஷயம் இதெல்லாம். இந்த மாதிரிலாம் வாயிலா ஜீவனை வந்து வதம் பண்ணுறது வந்து அவங்களால பேச முடியாது இல்லையா இந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு சாபம்லாம் இருக்கும். அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நம்ம யுத்தத்தில் பார்த்து இறந்து போகிறத வச்சு ஐயோ மக்களுக்கு உதவணும் அப்படிலாம் நினைக்கிறோம். அதுக்கு பின்னால் மாஸ் கில்லிங் பின்னாலெல்லாம் எல்லாமே கடவுளுடைய இது இருக்குது. நத்திங் கால்ட் ஆக்சிடென்ட். இந்த உலகத்தில் எதுவுமே ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சிடென்ட் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விபத்து ஆயிடுச்சு அப்படி கிடையாது. மாஸ் பண்ணும் பீப்புள் வந்து பண்ண பாவகாரியத்துக்கு இந்த மாதிரி இயற்கை தண்டனை கொடுத்தாங்க. ஓகே, அதெல்லாம் பக்தி சேவை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, பக்தி சேவையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பக்தி சேவை பண்ணுற வரையும் அவருக்கு அந்த பாவகாரியங்கள்லேருந்து ஆன்டிசெப்டிக் மாதிரி விடலை. பக்தி சேவை நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்ன ஓல்டு விளைவுலாம் அதெல்லாம் அனுப்பிச்சிடும். அதனால் பக்தி சேவை அது மேனுவலாக பண்ணால் கூட ஓகே தான். நம்ம சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வேலையாக பண்ணால் கூட என்ன ஆகும்னா டேஸ்ட்டு போயிடும். பக்தி சேவையில் டேஸ்ட் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டா என்ன ஆகும், ஓல்டு லைஃப்பில் என்னென்ன துன்பங்கள் ஆரம்பித்தோமோ அந்த துன்பங்கள்லாம் திருப்பி வந்துடும். பக்தி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன வரும், மங்களகரமானது, கிளேசாகினி சுபதா, துக்கங்கள்லாம் போயிடும், மங்களம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். இப்போ அது வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பக்தி சேவை நிப்பாட்டான்னு வச்சுக்கோங்க, திருப்பி கம் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் கம். ஓகே, அதனால் இது ரொம்ப லேசாக நினைக்கக்கூடாது. கர்மானி இதஹதி கர்மானி நிர்தஹதி கிந்துஷா பக்தி பாஜா.
இந்த கர்மா என்னென்ன கர்மா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா ஒரு டோக்கன் மாதிரி வச்சுருப்பாங்க கிருஷ்ணர். கொஞ்சம் நம்ம தூய்மையாக இருக்கா அவ்வளோதான். அது ரொம்ப கம்மியான அது விளைவு. நம்ம பண்ண பாவ காரியங்களுக்கு கம்மியான ஒரு விளைவு. அதே நம்மளால் தாங்க முடியுது. நம்ம நினச்சிக்கோ ஃபுல் வார்த்தை இறக்குறான்னு வச்சுக்கோங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம வெக்ஸ் ஆகக்கூடாது. ஐயோ ஸ்டாண்டிங்லாம் அப்படின்னா அதுதான் தப்பு. அதுதான் மாயை எதிர்பார்க்குறாங்க, விட்டுட்டு ஓடிடணும். ஓகே, நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம், அதே தத்தை அணுகாமல் சுசமிக்ஷமானோம். ஒரு பக்தி பயிற்சி பண்ணி என்ன பண்ணுவார், விழுந்து கும்பிட்டுட்டு மகான்மா விழுந்து கும்பிட்டு இந்த மாதிரி பக்தியை பயிற்சி பண்ணிட்டே இருப்பார். அப்போ தான் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை. இஸ் எ ரைட்ஃபுல் ஓனர் ஃபார் கிளைம்பிங் முக்தி அப்படின்றது. அவர் கரெக்டான கேண்டிடேட் எதுக்கு, முக்தி அடைகிறதுக்குன்றாங்க, லிபரேஷன் வந்தது. அதனால் நம்ம இந்த மாதிரி ரிவர்ஸ் வந்துடுச்சே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறதுலாம் அது வந்துட்டு தான் இருக்கும். அதான் பரவாயில்ல பாவத்தை சொல்லியிருக்கலாம், பதம் வெத்து பத்தாம் நான் தேசம். எந்த டயத்தில் டேஞ்சர் வருதுன்னே தெரியாது. ஓகே, அதுதான் இந்த பாவம். ஓகே, இந்த லோகத்தோட நேச்சர் அது. விபத்து எப்போ வேணாலும் விபத்து நடக்கலாம். அதனால் நம்ம எப்பயுமே தயாராக இருக்கணும். ஓகே, அது நம்ம ஆல்ரெடி வலயத்தில் இருக்கோம், பக்தி சேவைன்ற வலயத்தில் இருக்கோம். இதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன இருக்கும் அந்த எல்லாம் என்ன ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதில் ஒன்று ஜோக்கோட சொல்லுவாங்கள்ல, இந்த சொர்க்கத்தை ஆன்மீக லோகம் நரகம், சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஆன்மீக லோகம் நரகம் வச்சுமே. அதில் இப்போ ஆன்மீக லோகம் காட்டும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்காது. இப்படி இருக்க ஒன்றுமே இல்லையாது அப்படியெல்லாம் சேன் பண்ணிட்டு இருக்கான், இது பண்ணிட்டாங்க. நரகத்தை கட்டுவான், ஒரே பார்ட்டியாக இருக்கும், இப்படி இப்படி பயங்கர குஷியாக இருக்க மாதிரி கட்டுவான். எதுக்கு போகிறேன்னு சொல்லி கடல் கேட்குறான். உடனே அவன் சொல்லுவான், நரகத்துக்கே போகிறேன், அங்கே தான் குஷியாக எல்லாம் இருக்காங்க. உடனே நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். அங்கே பார்த்தா எல்லாம் கல்லெல்லாம் உடச்சிட்டு இருப்பான். ஏன்னா கடவுளை ஏமாற்றிட்டீங்களா, நீ பார்த்தது ஸ்க்ரீன்ஷாட். அப்படி ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று வச்சுருப்பா வால்பேப்பர், அதுதான் நீ பார்த்துருக்க, உண்மை தான் அப்படின்னு அது. ஓகே, ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க. ஓகே, மாயாவை இழுக்கும் போது நம்ம இண்டிபெண்ட் ஆகிட்டோம், சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் பக்தி பாருமா ரொம்ப ஒரே ரொட்டீனாக இருந்தது, கால் எழுந்திரிச்சு ஜாயின் பண்ணணும், மங்களாத்தி இதெல்லாம் பச்சா. இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா முதல்ல அப்படி ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே நம்ம குத்துவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, அதனால் நம்ம இதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை லைக் பண்ண ஆரம்பிச்சிடும். அது லைக் பண்ண எப்படி லைக் பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் ஆமே பிஸ்னஸ் மேலே போயிட்டே இருக்க முடியாது இல்லையா, நமக்கு எதிரி வருவாங்க. அதனால் வேறு மாதிரி பண்ணால் லைக் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கிருஷ்ணாவுடைய டேஸ்ட் வரும். அதுதான் கிருஷ்ணாவுடைய பாஸ்டர் நினைக்கணும். இஃப் யூ லைக் இட் யூ வில் டூ இட். கஷ்டமாக இருந்தால் கூட பண்ணுவோம், லைக் பண்ணோம். குழந்தைக்கு நம்ம வேலை பார்க்கறது கஷ்டப்படுவோமா, ஏன்னா வி லைக் த சில்ட்ரன். அந்த மாதிரி கிருஷ்ண உணவை நம்ம லைக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் வந்துச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த ஹரிகிருஷ்ண ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் அதோட சேர்த்து நம்ம அந்த சேவைகள்லாம் பண்ணணும். நம்ம இனிஷியலாக வர லைக்கிங் எப்படின்னா நம்மளுடைய ஈகோவோட லைக்கிங், அது நம்மளுடைய அகங்காரத்தோட லைக்கிங். நம்மளை எல்லாம் மாறிட்டு வராரு, நமக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல. இப்போ குழந்தை புதுசாக இருந்தால் அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி. அந்த லைக்கிங் உண்மையாக லைக்கிங் கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாதனை பண்ணி பாகவதத்தில் லைக் பண்ணணும். பேப்பர் படிக்கிறதுலையோ வாட்ஸ்அப் பார்க்குறதுலையோ எவ்வளோ லைக்கிங் இருக்குது. வந்தவொடனே அவன் மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுறதுல எவ்வளோ லைக்கிங் இருக்குது. அதே லைக்கிங் பாகவதம் சும்மா இருக்கும்போது பாகவதம் படிக்கணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அவ்வெட்ட காலத்துவம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன வந்துருச்சாலே அவருக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்துருச்சு. அவரால் தான் முன்னேற முடியும் தொடர்ந்து. இல்லைன்னா தீனி போட்டே இருப்போம் நம்ம சென்சஸ்க்கு. அந்த மாதிரி ஆளுங்களாம் நம்மளை குளோரிஃபை பண்ணுறதுக்கு ஆள் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும் மேலே. நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் நல்லா சேவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கணும். இது கிடையாது ஆக்சுவலாக பக்தி. பக்தியை நம்மளை தூண்டாமலே, வேறு யாருமே நம்மளை குளோரிஃபை பண்ணாமலே என்ன பண்ணுறோம், நம்ம லைக்கிங்கில் பண்ணுறது தான் பக்தி. அதுதான் பிரபாத சொல்லியிருக்கார் பக்தி சேவை. 6வது ஸ்லோகம் படிக்கலாம். மாதாஜி நீங்கள் சத்யா மாதாஜி நீங்கள் ஸ்லோகம் படிச்சு நம்ம அர்த்தம் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க, பர்பட் அர்த்தம். நாதயோ வியாதயா கிளேஷா दैवभूतात्महेधवा अजाता शत्रवा अभवन् जन्तूनां राज्ञि कर्हिषि. படிங்க மேடம், டிரான்ஸ்லேஷன் படிங்க. enemy anytime disturbed mental agonies
அகோனிஸ். டிசீஸ் எக்ஸசிவ் ஹீடன். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி கிங்குக்கு இனிமே இல்லையா, அதனால எப்படி இருக்காங்க, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. மனசில் பிரச்சனை இருந்தாலே பெரிய பிரச்சனை தான். ஓகே, மனசுலேயே பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவரோட வாழ்க்கையே கஷ்டம். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மனசில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி எந்த விதமான வியாதி இல்லை, நிறையா ஹாட்டாகவும் இல்லை, கோல்டாகவும் இல்லை, அந்த மாதிரி ரம்மியமான ஒரு கிளைமேட். இதெல்லாம் கிங்குனால அப்படி வருது. ஓகே, கலாவதி மாதாஜி நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிங்க. கலாவதி மாதாஜி பர்ஃபெக்ட் பண்ணிங்க. மனிதனுடன் அகிம்சையை பின்பற்ற ஏழை மிருகங்களை கொல்பவனாகவோ அல்லது அவற்றின் எதிரியாகவோ இருப்பதென்பது பிசாசுகளின் தத்துவம் ஆகும். இக்கலியுகத்தில் ஏழை மிருகங்களிடம் விரோதம் காணப்படுவதால் அவை எப்பொழுதும் கவலைக்கிடமான நிலையிலேயே உள்ளன. ஏழை மிருகங்களை கொல்லும் பாவம் மனித சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிறது. இதனால் மனிதர்கள் இடையில் யுத்தமோ அல்லது குளிர், வெப்பம் ஆகியவற்றின் துன்பமோ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. யுதிஷ்டிர மகாராஜனின் காலத்தில் தனிப்பட்ட அரசாங்கங்கள் இருந்த போதிலும் வெவ்வேறு நாடுகள் இருக்கவில்லை. முழு உலகமும் ஒன்றுபட்டு இருந்தது. மேலும் யுதிஷ்டிரரை போன்ற பயிற்சி பெற்ற பேரரசரின் ஆட்சியில் உலகம் இருந்ததால் உலக மக்கள் அனைவரும் கவலை, வியாதி, கடுங்குளர் மற்றும் வெப்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டிருந்தனர். அவர்கள் பொருளாதாரத்தில் நன்கு முன்னேறியவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் தெய்வ சக்தியாலோ அல்லது பிற ஜீவராசிகளாலோ அல்லது உடல் மற்றும் மன கிளேசங்களாலோ தொல்லைக்கு உட்படாதவர்களாகவும் இருந்தனர். கெட்ட அரசன் நாட்டை கெடுப்பான், கெட்ட மனைவி வீட்டை கெடுப்பாள் என்ற பழமொழி வந்துள்ளது. இவ்வுண்மை இந்த இடத்திற்கு பொருந்தும். அரசர் பக்தி உள்ளவராகவும் பகவானுக்கும் முனிவர்களுக்கும் கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தால் அவருக்கு எதிரிகளே இருக்கவில்லை. மேலும் அவர் பகவானின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்ததால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டவராகவும் இருந்தார். இக்காரணங்களினால் அவரது பிரதிநிதிகளாலும் நேரடியாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருந்தனர். ஒருவர் பக்தி உள்ளவராகவும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவரது பாதுகாப்பில் உள்ள மற்றவர்களை அவரால் மகிழ்விக்க முடியாது. மனிதன் மற்றும் பகவான் ஆகியோருக்கிடையிலும் மனிதன் மற்றும் இயற்கை ஆகியவற்றிற்கு இடையிலும் முழு ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். இதற்கு யுதிஷ்டிர மகாராஜன் சிறந்த உதாரணம் ஆவார். இந்நிலை உலகம் மகிழ்ச்சியையும் அமைதியையும் செழுமையையும் கொண்டு வரும். இன்றைய வழக்கமாக உள்ள ஒருவரை ஒருவர் சுரண்ட பார்க்கும் மனநிலையானது துன்பத்தை மட்டுமே கொண்டு வரும். So exploiting one another will bring only misery. Okay, இதுதான் இப்போ உள்ள நிலைமை. ஏழாவது ஸ்லோகம் படிக்கலாம். உஷித்வா ஹாஸ்தி ஆஸ்தினாபுரே மாஷான் கதிபயான் ஹரிஹி சுக்ருதாம் ச விஷோகாய சசுஷ்ட பிரியகாம்யயா. படிப்போம், நீங்கள் படிங்க. Sri Lord Sri Krishna resided at Hastinapura for a few months to pacify his relatives and please his own sister Subhadra. Krishna was to start for Dwaraka, his own kingdom, after the battle of Kurukshetra and Yudhishthira being enthroned, but to oblige the request of Maharaja Yudhishthira and to show special mercy to Bhishmadeva, Lord Krishna stopped at Hastinapura, the capital of the Pandavas. The Lord decided to stay especially to pacify the aggrieved king as well as to please Subhadra, sister of Lord Sri Krishna. Subhadra was especially to be pacified because she lost her only son Abhimanyu, who was just married. The boy left his wife Muttara, mother of Maharaja Parikshit. The Lord is always pleased to satisfy his devotees in any capacity. Only his devotees can play the parts of his relatives. The Lord is absolute. The பாஸ்டை ப்ளே பண்ணுறதுக்காக எல்லா டிவோட்டிஸ் ஒன்லி கேன் ப்ளே த பார்ட் ஆஃப் ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ். எல்லா சொந்தக்காரங்கள்லாம் யார், எல்லா பக்தர்கள்லாம் எல்லாருமே. ஓகே, இதில் வந்து கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, குருக்ஷேத்திரம் யுத்தம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ ஹஸ்தினாபுரத்தில் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகிறார். ஓகே, குந்திமா ராணி, சுபத்ரா மாதா இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு, பேசிஃபை பண்ணிட்டு அப்படி கிளம்புறாரு. ஓகே, 8
अभियुञ्जितः sorry अनुज्ञाता परिस्वज्झा अभिवाद्यतम् आरुरोहा रतं कैचित् परिस्वको अभिवादितः Afterwards, when the Lord asked permission to depart and the king gave it, the Lord offered his respects to Maharaja Yudhishthira by bowing down at his feet, and the king embraced him. After this, the Lord, being embraced by others and receiving their obeisances, got into his chariot. Maharaja Yudhishthira was the elder cousin of Lord Krishna, and therefore, while departing from him, the Lord bowed down at the king's feet. The king embraced him as a younger brother, although the king knew perfectly well that Krishna is the supreme personality of Godhead. The Lord takes pleasure when some of his devotees accept him as less important in terms of love. No one is greater than or equal to the Lord, but he takes pleasure in being treated as younger than his devotees. These are transcendental pastimes of the Lord. The impersonalist cannot enter into the supernatural roles played by the devotee of the Lord. Thereafter, Bhima and Arjuna embraced the Lord because they were of the same age, but Nakula and Sagadeva bowed down before the Lord because they were younger than he. ஸோ யங்கராக இருக்கிறதுக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் சபார்டினேட்டாக இருக்கிறது பிடிக்கும். இதெல்லாம் வந்து ஆன்மீக லீலை. கிருஷ்ணருக்கு அம்மா அப்பா கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பிரம்மசம்ஹிதால, ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் கோவிந்தா சர்வ காரணக்கா. அனாதி இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அம்மா அப்பா ஏற்றுக்கிறார். ஓகே, ஏன்னா அந்த சபார்டினேட்டாக இருக்கிறது பிடிக்கும். அவரை வந்து அவரை கண்டிக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் அவனை இது பண்ண முடியாது. அவருடைய பக்தர்கள், தூய பக்தர்கள்லாம் இந்த மாதிரி பண்ண முடியும். அதனால தான் பக்தி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பக்தி கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவருக்கு வந்து என்னது, லார்டு வந்து கட்டுப்படுவார். அதனால் பக்தி கொடுக்க மாட்டார். என்ன வேணால் கொடுப்பாரு, முக்தி கொடுப்பாரு, சித்தி கொடுப்பாரு, செல்வங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் பக்தி வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே மந்திரங்கள் சொல்கிறோம் பக்தி கிடைக்கிறதுக்காக. அடுத்து 9 to 10. சுபத்ரா திரௌபதி குந்தி விராட்டா தனயா ததா காந்தாதி திருதராஷ்ட்ரஸ்ச யுட்சூர் கௌதமோ யமோ ட்வின் பிரதர்ஸ் நகுலான்னு சொல்லுது. ஓகே, விருக்கோதரஸ்ச தௌம்யஸ்ச சியோமச்ச சுதாதயः நாசேஹிரே விமுஹ்யந்தோ விரஹம் சாரங்கதன்வனः. சாரங்கதன்வனா அப்புறம் கிருஷ்ணன். ஓகே, அந்த கான்செல்லாம் அவர் ஏந்திருக்கார்ல, சாரங்கதன்வனா. ஓகே, ரெண்டாவட்ட படிக்கிறது இந்த ஒரு அவருடைய பேர். ஓகே, டிரான்ஸ்லேஷன் நீ படி, ஹரிஹரன். அது ராமர். ஆமாம். Because it was impossible for them to bear separation from Lord Krishna. Very nice, thank you. இவங்கெல்லாம் மயக்கம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க கிளம்புறான்னு சொல்லி, கிருஷ்ணா கிளம்புறாங்க. சத்தியவதி மாதாஜி அதே மாதிரி தான், அவங்களாம் டிவோட்டிஸ். ஓகே, சத்தியவதி மாதாஜி யார், சத்தியவதி யாருன்னு தெரியல, அவங்களுடைய பாட்டி, பீஷ்மருடைய அம்மா. அம்மானா மதர். ஓகே, சந்தான மகாராஜன் பேரு, சாந்தன் மகாராஜனுடைய ஒய்ஃபு. ரெண்டாவது ஒய்ஃப். முதல் ஒய்ஃப் வந்து கங்கா. ஓகே, ரெண்டாவது வந்து மீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க.
திருதராஷ்டிரனுடைய பாட்டி தான். கரெக்டு, பாட்டி தான். விசித்திர வீரியன் அவங்க தான் பசங்க. ஆமாம், கரெக்ட் தானே? அவங்க இறந்த பிறகு தான் அவங்க வியாசதேவரும் பையன்தான், பரசுராமருக்கும் பிறப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி சத்யவதி மாதாஜியும், ஏன்னா வியாசதேவரே அவங்க வயிற்றில் பிறந்திருக்காங்க இல்லையா, கரெக்டா? அதனால அவங்க பெரிய டிவோட்டி. ஆக்சுவலாக நம்ம இது பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போதெல்லாம் தெரியாது, மகாபாரதம் பார்க்கும்போது நம்ம திட்டுவோம் சில சமயம் சத்யவதி மாதாஜி இன்னும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, பீஷ்மருக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்களே பெரிய பக்தர் தான், நம்மளோட எல்லாமே அந்த கேரக்டர்லாம் அதிகமான கேரக்டர் தான். ஓகே, மகாபாரதம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேரை நம்ம திட்டுவோம் ராமாயணம் பார்க்கும்போதெல்லாம். அது வந்து அது கரெக்டானது கிடையாது. ஏன்னா அப்படி காட்டுவாங்க அவங்க கரெக்டானது வந்து அவங்க ராமனை நேராக பார்க்க முடியுது, கிருஷ்ணன் நேராக பார்க்க முடியுது. அப்போ வந்து தே ஆர் ஹைலி குவாலிஃபைடு. துரியோதனன் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க, சம்பந்தி, அந்த மாதிரி ஜெய் விஜய் தான், கரெக்டா? அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. கம்சன் வந்து போன பிறகு காலநேமியாக இருந்தான், அப்பையும் கொள்றாரு. பகவான் வந்து எப்போ அந்த பார்க்கடல் கடையும் போதே காலநேமி, அப்பையும் அவர் பகவான் வதம் பண்ணுறார். இப்படி பரிதிதோறும் அவன் வதம் பண்ணுறார். ஓகே, அந்த மாதிரி அவங்க லைஃபு. யாரையுமே குற்றம் சொல்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ முடியாது. ஓகே, அவன் கற்றுக்கணும், மெசேஜ் கற்றுக்கணும். கரெக்டு. பிரபு நீங்கள் படிங்க பிரபு. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஹரே கிருஷ்ணன். பொருளுரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவராசிகளுக்கு முக்கியமாக பக்தர்களுக்கு மிகவும் கவர்ச்சி மிக்கவராக இருப்பதால் அவரது பிரிவை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு சாத்தியமில்லை. மாயா சக்தியின் வசியத்தில் இருப்பதால் பந்தப்பட்ட ஆத்மா பகவானை மறந்து விடுகிறான். இல்லையெனில் அது சாத்தியமல்ல. அத்தகைய பிரிவுணர்ச்சியை விவரிக்க இயலாது. ஆனால் பக்தர்களால் மட்டுமே அதனை கற்பனை செய்து பார்க்க இயலும். பிருந்தாவனத்திலிருந்து கிருஷ்ணர் பிரிந்து சென்றதால் கபடமற்ற கிராமத்து இடைச்சிறுவர்கள், சிறுமிகள், பெண்கள் மற்றும் பிறர் ஆகியோரால் வாழ்க்கை முழுவதும் அந்த அதிர்ச்சியை மறக்க முடியவில்லை. மேலும் கிருஷ்ணருக்கு மிக பிரியமானவளான ராதாராணியின் பிரிவு துயரை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. ஒரு முறை சூரிய கிரகணத்தின் போது குருஷேத்திரத்திலே அவர்கள் சந்தித்தனர். அப்போது அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட உணர்வு நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. பகவானுடைய உன்னதமான பக்தர்களின் குணங்களில் வேறுபாடு இருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு முறையாவது பகவானோடு நேரடியாக தொடர்பு கொண்ட அவர்களில் ஒருவராலும் அவரை ஒரு நொடி பொழுதும் பிரிந்திருக்க முடியாது. இதுவே தூய பக்தர்களின் இயல்பாகும். ஹரே கிருஷ்ணா. அதுதான் நம்ம ரத யாத்திரைன்னு கொண்டாடுறோம். ஓகே, இந்த மாதிரி குருச்சேத்திரத்தில் விட்டு மீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ராஜா வேஷப்பட்டிருப்பார். அப்போ வந்து ராதாராணி சொல்லுவாங்க, இந்த கிருஷ்ணர் பிடிச்சிருக்கு, பட் ஆனால் அந்த கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குதுன்னுவாங்க. எந்த கிருஷ்ணர்? புல்லாங்கல் வசிச்சுட்டு அங்கே இருந்தாங்களே அந்த கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். இது ஆச்சாரிய பாடுவாங்க, பிரியசுவாயம் கிருஷ்ணா சகச்சாரி குருச்சேத்திர மிலித்தஸ் ததாஹம் ஷா தாதா ததம் தத்திதம் உபயோ சங்கமஸ்வம் அந்த கேள் மதுராமொழி பஞ்சமஜுசே மனோமே காலிண்டி புரினா விபனாயா ஸ்புருகேதி. இப்போ இன்னும் ஏற்றிருக்காரு கிருபகுஸ்வாமி. ரொம்ப கஷ்டம் அது, அவர் எப்படி எழுதுனா இதை இப்போ சைத்தன்யமா கேட்டு ரொம்ப ஆனந்தமாக இருப்பார். எப்படி என் மனசில் உனக்கு தெரியுது, என் மனசில் எப்படி தெரியுது ரூபகோஸ்வாமி கண்டுபிடிப்பார். இது வந்து ராதாராணி வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த புல்லாங்கல் வாசி இருப்பாங்க தான் வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், கிருஷ்ணர் அப்படி இழுத்துட்டு போவாங்க. இதுதான் ரத யாத்திரை. ஓகே, நம்ம ரத யாத்திரை அந்த பிடிச்சி இருக்கும்போது நம்ம என்ன அந்த மாதிரி ஜெகநாதர் வந்து பிருந்தாவனம் கூட்டு போகிறோம். இதுதான் ரத யாத்திரை தாற்பயம். ஓகே, 11-12 படிக்கலாம். சத்சங்கான் முக்த துக்ஷங்கோ ஆத்தும் ந உத்ஸஹதே புதஹ கீதயமானாம் யசோ யஸ்ய சக்ருத் ஆகர்ணரோஜனம் தஸ்மின்யஸ்ததியா பார்தா சஹேரன் விரஹம் கதம் தர்ஷனா ஸ்பர்ஷா சம்லாபா சயனாசயன போஜனை.
இசைச்சி மாதாஜி நீங்கள் படிங்க 11-12. டிரான்ஸ்லேஷன் படிங்க, பர்பட் கொஞ்சம் படிங்க, அதுக்கு சுதாமத்தை படிக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முன்னேற்பு தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சமகாசத்தினால் பரமபுருஷை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளின் ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் விலகி நிற்க முடியாது. அப்படியானால் பகவானுடன் நெருக்கமான சவகாசம் கொண்டும் நேருக்கு நேராக அவரை பார்த்து கொண்டும் அவரை தொட்டு கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் உறவிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவிற்கு கொண்டும் இருந்த பாண்டவர்களால் அவரது பிரிவை எப்படி சகித்துக் கொள்ள இயலும்? பொருளுரை ஜீவராசியின் ஆதியான உண்மை நிலை உயர்ந்தவருக்கு தொடுக்கிறதாகும். அவர் மாயா சக்தியின் உந்துதலால் சேவை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். மேலும் புலன் சேவையில் அவன் களைப்படவே இல்லை. அவன் களைப்படைந்தவனாக இருந்தாலும் மாயா சக்தி அவனை திருப்தி அடைய விடாமல் அதை செய்யும்படி நிரந்தரமாக வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது. புலன்களை திருப்திப்படுத்தும் இத்தொழிலுக்கு ஒரு முடிவே இல்லை. மேலும் மரணப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாதபடி அத்தகைய சேவையில் சிக்கிக் கொள்கிறான். விடுதலை தூய பக்தர்களின் தொடர்பினால் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். இத்தகைய தொடர்பினால் படிப்படியாக ஒருவர் தனது உன்னத உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி நீங்க விட்டதில் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவ்வாறாக பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனது நித்தியமான நிலை, நெறிகட்ட புலன்களுக்கு அல்ல என்பதை அவனால் அறிய இயலும். நெறிகட்ட புலன்கள் காமம், கோபம், அடக்கியாளும் ஆசை போன்றவைகளை கொண்டுள்ளது. பௌதிக சமூகம், நட்பு மற்றும் அன்பு ஆகியவை காமத்தின் வெவ்வேறு படிகளாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், செல்வம் போன்ற அனைத்தும் ஜட உலக பந்தத்திற்கு காரணங்கள் ஆகும். வாழ்வின் மூவகை துன்பங்கள் இணை பிரியாதவை ஆகும். தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாலும் அவர்களிடம் அடக்கமான முறையில் கேட்டறிவதாலும் ஜட இன்பத்தில் உள்ள பற்று தளர்ந்து பகவானின் திவ்யமான செயல்களை பற்றி கேட்பதில் உள்ள கவர்ச்சி மேலோங்குகிறது. இந்நிலைக்கு ஒருவர் வந்தவுடனேயே துப்பாக்கி மருந்தில் உள்ள நெருப்பை போல் தொடர்ந்து அவன் முன்னேறி கொண்டே போவார். பரமபுருஷராகிய ஹரி தெய்வீகமான கவர்ச்சி கொண்டவராக இருப்பதால் தன்னுணர்வில் சுய திருப்தி அடைந்து பௌதிக பந்தத்திலிருந்து உண்மையாகவே முக்தி அடைந்தவர்களும் கூட பகவானின் பக்தர்களாக மாறிவிடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. இச்சூழ்நிலைகளின் கீழ் பகவானின் நித்திய சகாக்களான பாண்டவர்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். பகவானிடம் உள்ள தொடர்ந்து நேரடியான தொடர்பினால் பாண்டவர்களுக்கு அவர்களிடம் இருந்த கவர்ச்சி அதிக தீவிரமாக இருந்தது. இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவை அவர்களால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை. பகவானின் உருவம், இயல்பு, நாமம், புகழ், திருவிளையாடல்கள் போன்றவைகளால் அவரை பற்றி சிந்திப்பதும் கூட தூய பக்தருக்கு கவர்ச்சியுடையதாக இருக்கிறது. இக்கவர்ச்சியினால் ஜட உலக செயல்கள், உருவங்கள், இயல்பு, பெயர் மற்றும் புகழ் ஆகிய அனைத்தையும் அவர் முற்றிலும் மறந்து விடுகிறார். மேலும் தூய பக்தர்களுடன் அவர் தொடர்பு கொள்ளும் பக்குவமான உறவினால் நொடிப்பொழுதும் பகவானின் தொடர்பிலிருந்து அவர் விலகி இருப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த புலன்களுடைய பிடியிலேருந்து விடுபடுறதே இல்லை. புலன்களுக்கு தான் சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம டயர்ட் ஆகிறதே கிடையாது. ஓகே, we never get tired. We always serve senses. ஓகே, ரிலீஸ் எப்போ தான் கிடைக்குமா? இது இந்த சர்வீஸ் ரிலீஸ் எப்போ கிடைக்குமா? ஒன்லி எஃபெக்டட் பை அசோசியேஷன் பியூர் டிவோட்டீஸ். சாது சங்க சர்வ சாஸ்திரஹாய லவமாத்திர சாதுசங்கே சர்வசித்திஹயா. அப்புறம் தொலையாம லவேனாப்பி நா ஸ்வர்க்கம் நா அப்புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மத்தியானம் கிம் உதாசிசா சனேதனாபி
அப்படியே வரும். அதுவும் அப்படி தான் முடியும். பகவத் சங்கி சங்கச மத்தியானம் கிம் உதாசிசா. இது 2-3 இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருப்பான். தொலையாமல் அளவே நாப்பி இந்த மாதிரி இருக்கும். சனேத நாப்பி அந்த மாதிரி வந்துட்டு கடைசியில் பகவத் சங்கி சங்கச மத்தியானம் கிம் உதாசிசா அப்படி முடியும். பகவானுடைய தூய பக்தருடைய சங்கம் வந்து ஒரு க்ஷணம் கிடைச்சா போதுமா அவனுடைய வாழ்க்கை வந்து இதாகிடும். ஓகே, இதில் வந்து ஒரு பாப்பி ராஜா கதை சொன்னார், ராமருப்புற கதை சொன்னார். அவர் வந்து பாப்பத்துக்கு ராஜா. அவர் வந்து நாரத முனி வந்து பார்ப்பார், அவருடைய சகவாசம் ஏற்படும் இருக்கு. அப்போ நாரதமுனி வந்து நாரதமுனிட்ட கேட்பார் இல்லையா, ப்ளீஸ் பண்ணக்கூடாதுன்றவார். அவர் ப்ளீஸ் பண்ண வேணாம் முடிவு பண்ண நாரதமுனி. ஓகே, அப்போ அவர் கொஸ்டின் கேட்பார், ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி தூய பக்தருடைய சவகாசம் கொஞ்சம் இருந்தாலும் போதுமா, அவர் வந்து அவருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி கேட்பார். தூய பக்தருடைய சவகாசம் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அவருக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி கேட்பார். அது என்கிட்ட கேட்காத கேளுன்னார். ஓகே, இவர் என்ன பண்ணுவார்னா நேரம் யமராஜிட்ட போறார். நாரதமுனியார் மகாஜன் தூய பக்தர். யமராஜில் போகும்போது அதை முடிஞ்ச பாரு அவன் உனக்கு என்ன இது உனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தராசு போட்டு கொடுத்துருவார். இந்த மாதிரி நீ அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி கொடுப்பார். எனக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு என்னன்னு சொல்லிக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து தூய பக்தருடைய சமாசனால என்ன பலன் பிரயோஜனம்னு சொல்லி கேட்பார். யமராஜன் யோசிப்பார், ஓ என்ன பிரயோஜனம் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பார் மண்டேசன். ஓகே, நம்ம வந்து எங்கே போகலாம்? சிவன் பிரம்மாட்ட போகலாம். பிரம்மாட்ட போனோடனே பிரம்மாட்டி இதே கேள்வி. இப்போ ஒரு கேள்விக்காக வந்துடும். என்ன விஷயம் சொல்லி இந்த மாதிரி கேள்வி வந்துடும். என்ன கேள்வினா, இவர் பாப்பி ராஜா ஒரு கேள்வி இருக்கு, இந்த மாதிரி தூய பக்தருடைய சவாசம் கிடைச்சா என்ன பலன்னு சொல்லி கேட்குறாரு. பிரம்மாவை யோசிப்பார், ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், 2 மகாஜன் அனுப்பார். யமராஜா, பிரம்மா, நாரதா, ஸ்வயம்பு நாரதா சம்பு. ஸ்வயம்பு நாரதா சம்பு. ஸ்வயம்புனா பிரம்மா, நாரதா சம்பு. ஓகே, சிவன். பிரம்மா என்ன சொல்வாரு, எனக்கு தெரியலன்ட்டு யார்கிட்ட கூட்டு போவாங்க? சம்பு சிவன்கிட்ட போவான். ஏன்னா எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவார். என்ன விஷயம் கேட்டோன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி பாப்பி ராஜா ஒரு கேள்வி இருக்கு, தூய பக்தருடைய சங்கம் எல்லாமோ இந்த மாதிரி அது பலன் என்னன்னு சொல்லி கேட்டவொடனே எனக்கும் தெரியலன்னு சொல்லி சிவன் என்ன பண்ணுவார், எல்லாம் சேர்ந்து வைகுண்டலோகம் போவான். வைகுண்டலோகம் பாப்பி ராஜா போகிறார். ஓகே, எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி விஷ்ணு கேட்குறாரு. இந்த மாதிரி இந்த பாப்பி ராஜா ஒரு கேள்வி இருக்குது, தூய பக்தருடைய சங்கம் என்ன பலன் என்னன்னு சொல்லி கேட்டால் அது சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மகாஜனுடைய சங்கம் கிடச்சுன்னா 3 மகாஜன் என்ன பண்ணுவாங்களாம், வைகுண்டத்துக்கு கொண்டு வந்துடுவாங்களாம் அவர் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவார். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொன்னார். அதுதான் பலவன் சொல்றாரு. அசோசியேஷன் விளைவு கூட்டு வந்துருக்கான் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம வந்து அந்த நம்ம அசோசியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரிலீஸ் வந்து அப்படி தான் கிடைக்குமா. ஆனால் தூய பக்தர் நம்ம என்ன கூட வெறுக்கக்கூடாது. ஐயோ அவர் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அவர் மேலாம் டவுட் வர்றது, இதெல்லாம் வந்து டேஞ்சர். ஓகே, பிரபுபாதர் வந்து அவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கணும். முதல்ல தூய பக்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவர்கிட்ட நம்ம சங்கம் எடுத்துக்கிறோம். பிரபுபாதர் ஒரு ரிப்போர்ட் கேட்குறாரு, நீங்கள் இறந்த பிறகு இந்த இன்ஸ்டியூஷன் என்ன ஆகுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இறந்த பிறகு இந்த ஆஃப்டர் யூ டை வாட் வில் ஹேப்பன் டு தி இன்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், ஐ வில் நெவர் டை அப்படின்னு. ஐ ஆல்வேஸ் லிவ் இன் மை புக்ஸ். அசோசியேஷன் அப்படின்னாலே இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் அசோசியேஷன். பகவானுக்கு அசோசியேஷன் பண்ணுறதும் ஆன்மீக குருவிட்ட அசோசியேட் பண்ணுறதும் இட் இஸ் நாட் ஃபிசிக்கல் அசோசியேஷன். அந்த பிராமணனுடைய பத்திரிகைகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டு வருவாங்க கிருஷ்ணருக்கு எல்லா பலகாரம்லாம் பண்ணி. பிராமணர்கள் மறுத்துருவாங்க யஜ்ஞத்தில். அவங்கெல்லாம் பலகாரம்லாம் பண்ணி கொண்டு வருவாங்க, உணவுலாம் கொண்டு வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டு கோபர்கள்லாம் கிருஷ்ண பலம் சாப்பிட்டோடனே பிராமணன் அந்த ஒய்ஃப்லாம் போக மாட்டாங்க வீட்டுக்கு. இப்போ கிருஷ்ணன் என்ன சொல்வார், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு. என்கிட்ட அசோசியேட் பண்ணுறது வந்து ஃபிசிக்கலாக அசோசியேட் பண்ணக்கூடாது. ஃபிசிக்கல் அசோசியேஷன் கிடையாது. இது எப்படியா, அவருடைய க்ளோரிஸை கேட்டுட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண தான் அசோசியேஷன். ஓகே, எப்பயுமே அசோசியேஷன் இஸ் பை இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி. ஓகே, அதனால் ஆன்மீக குரு வந்து ஃபிசிக்கல் கிடையாது, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்.
அவருடைய புக்ஸ் அதனால் பிரபா என்ன சொல்லலாம், ஐ எம் ஆல்வேஸ் லிவிங் இன் புக்ஸ்ன்றார். என் புக்ஸை படித்து என்னுடைய இதை கேட்டாலே போதும், ஐ எம் கிவிங் அசோசியேஷன், ஐ நெவர் டை அப்படிங்கிற பிரபா. அது ஆமாம். ஓகே, 13 படிக்கலாம். சர்வே தே அனிமிசை அகை அக்ஷை தமனோ திருத்த சேதசா விக்ஷந்தா சேய சம்பத்தா விசேலுஷ் தத்ர தத்ரஹ. மாதாஜி பிருந்தா மாதாஜி பண்ணிங்க. மொழிபெயர்ப்பு. கவர்ச்சி என்னும் பாத்திரத்திற்குள் அவர்களுடைய இதயங்கள் அனைத்தும் அவருக்காக கரைந்தன. அவர்கள் மன கலவரத்துடன் இங்கும் அங்கும் நடந்தவாறு கண்களை சிமிட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். பொருளுரை. கிருஷ்ணர் எல்லா நித்திய ஜீவன்களுக்கும் இடையிலும் தலைமையானவராக இருப்பதால் அனைத்து ஜீவராசிகளையும் அவர் இயற்கையாகவே கவர்ந்திருக்கிறார். எல்லா நித்திய ஜீவன்களையும் பராமரிப்பவரும் அவரே. இந்த கடோபனிஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பகவானுடைய நித்திய உறவை விழிப்புற செய்வதால் நிரந்தரமான அமைதியும் செழுமையையும் அடைய இயலும். பகவானுடைய மாய சக்தியின் வசியத்தினால் இப்பொழுது அவ்வுறவு மறந்து போய்விட்டது. இவ்வுறவை சிறிது எழுப்பியதும் பந்தப்பட்ட ஆத்மா உடனே ஜடசக்தியின் மாயையிலிருந்து விடுபட்டு பகவானின் சகவாசத்தில் தீவிர பற்று கொள்கிறான். இச்சகவாசத்தை பகவானுடனான நேரடியான தொடர்பினாலும் பெறலாம், அல்லது அவரது நாமம், புகழ், உருவம் மற்றும் இயல்பு ஆகியவற்றுடன் கொள்ளும் தொடர்பினாலும் பெறலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை தூய பக்தர்களிடமிருந்து அடக்கமாக கேட்டறிவதால் பந்தப்பட்ட ஆத்மா இப்பூர்ணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ரீமத் பாகவதத்தை அடக்கத்துடன் ஒருத்தர் கேட்கறதுனால இந்த கெட்டிங் ரிலீஸ் ஃப்ரம் கண்டிஷன் லைஃப். ஓகே, அதெல்லாம் முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் இது நம்மளாம் இப்போ எழுத முடியுமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம்? இதுதான் பிரபுபாதருடைய நெக்டர். இதெல்லாம் ஓகே, அமிர்தம். இதெல்லாம் எழுத பாருங்க. இப்போ இது மாதிரி இதெல்லாம் வந்து நம்பிக்கையில்னு வச்சுக்கோங்க, நமக்கு இது சாதாரண வாக்கியமாக தான் இருக்கும். அதனால தான் we have to know more about பிரபுபாத். அவருடைய மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவருடைய மிஷன் என்ன? புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இவன் புக்ஸ் எடுத்து நம்ம கொடுக்கணும். அது கஷ்டம் தான். புக் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். புக் கொடுக்குறது அதை நம்ம டொனேஷன் கூட பண்ணிடலாம். 5000 ரூபா வச்சுக்கோங்க, ராஜ்போக் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பிரசாதம் கொடுத்துருங்க, அவ்வளோதான், விட்டுருங்க. அதோட அப்படி கிடையாது. அது அந்த புக்கை கொடுக்கணும்னா நிறையா நீங்கள் பேசணும். அது புக்கு ஒரு சின்ன புக்கு ஆன்மீக வாழ்க்கை கொடுத்தா இதில் என்ன இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம உடனே அவர்கிட்ட பேசணும். அவர் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி வாங்கணும் இல்லையா? 40 ரூபா 30 ரூபானாலும் வாங்கணும் இல்லையா? அதில் தான் கஷ்டம். அதுதான் வாழ்க்கை சொல்ல பிரபாத். அந்த மிஷனில் வந்து we have to spend time. அது நம்ம பண்ண என்ன ஆகும்னா நம்ம வந்து பியூரிஃபை ஆகும், நம்ம சுத்தமாகும். ப்ரீச்சிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரீச்சிங் பண்ணால் என்ன பண்ணோம்? அவங்க 4 கேள்வி கேட்பாங்க. நீ மாத்திரம் ஒழுக்கமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ண நம்ம சேஞ்ச் ஆகும். இப்படி தான் ப்ரீச்சிங்னா நம்ம உடனே எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு ப்ரீச் பண்ண முடியாது. ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு ப்ரீச் பண்ண முடியுமா? அது நடக்கவே நடக்காது. பேரலாகவே ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ப்ரீச்சிங்னா எப்படி நமக்கு தெரிஞ்ச அவ்வளோ சொல்லணும். இந்த மாதிரி நீ பண்ணுங்கள், நீங்கள் சான் பண்ணுங்கள், அதே மாதிரி ப்ரீச் பண்ணுறது. பகவத்கீதை படிங்க. என்ன தெரியும் பகவத்கீதையில்? தேஹுனோ அஸ்மினா தேஹே, நம்ம இந்த உடலிலே ஆன்மா. நம்ம உடலிலே ஆன்மா ஃபுல்லாக உணர்ந்துட்டோமா? அப்போ அது உணர்ந்த பிறகு தான் ப்ரீச் பண்ண. அப்படி கிடையாது. ஓகே, பேரலாக பண்ணணும். அப்போ தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கும். பிரிச்சிங்கன்னா தூய பக்தர்லாம் பண்ணுவாங்க, நான் பண்ணவே மாட்டேன் அப்படி கிடையாது. பிரிச்சிங்கன்னா அதே மைக் பட்டு பேச கிடையாது. கலோக்கியலாம். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்குள்ளே பேசலாம். யார் வந்து கொஞ்சம் வர்றாங்களோ அவங்கக்கிட்ட, எதிரிக்கிட்ட போய் பேசக்கூடாது. எதிரி மீன்ஸ் என்விஎஸ்ஸாக இருக்காங்கல்ல, பொறாமை, அவங்களோட பேசக்கூடாது, பீச்சிங் பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்பாங்கள்ல, அந்த எலக்ட்ரிஷியன் வருவான் மாதிரி, அவன் கொஞ்சம் ஓகே இதாக இருக்கலாம், அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறது. ஏன்ப்பா இந்த மாதிரி படிக்கிறப்பா, அது மாதிரி இதாகும். ஓகே, சர்வெண்ட்ஸ் கூட சில பேர் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம முன்னேற முடியும். இதுலேயும் எது படிச்சிருந்தோம் இப்போ? 14 இல்லையா? ஓகே. நியருந்தன் உகலத் பாஸ்பம்
औकन्त्या देवकी सुते निर्याति अगारानो अभद्रम् इति स्यात् बान्धवस्त्रियः. Everybody. Translation. The female relatives whose eyes were flooded with tears out of anxiety for Krishna came out of the palace. They could stop their tears only with great difficulty. They feared that the tears would cause misfortune at the time of departure. But there were hundreds of ladies in the palace of Hastinapura. All of them were affectionate to Krishna. All of them were relatives too. When they saw that Krishna was going away from the palace for his native place, they were very anxious for him. And as usual, tears began to roll down their cheeks. They thought at the same time that tears at the moment might be a cause of misfortune for Krishna. Therefore, they wanted to check them. This was very difficult for them because the tears could not be checked. Therefore, they smeared their tears in their eyes, and their hearts throbbed. Therefore, ladies who were the wives and daughters-in-laws of those who died in the battlefield never came in direct contact with Krishna, but all of them heard of him and his great activities, and thus they talked of him, his name, fame, etc., and became affectionate also, like those who were in direct contact. Therefore, directly or indirectly, anyone who thinks of Krishna, talks of Krishna, or worships Krishna become attached to him. Because Krishna is absolute, there is no difference between his name, form, quality, etc. Our intimate relation with Krishna can be confidentially revived by our talking of, hearing of, or remembering him. It is so done due to the spiritual potential. இப்போ லாஸ்ட் இயர் பாருங்க, நமக்கு அவருக்குள்ள உறவு வந்து எப்பதான் ரிவே ஆகுமா? By talking of, hearing of, remembering. Never they say we have to see Krishna, means associate with him physically. Okay, only through instructions. அந்த லீலைகள் இதெல்லாம் தான் நம்ம கேட்டு தான் நம்ம அசோசியேஷன் டெவலப் பண்ணுறோம். அதனால தான் ஹரே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறோம், பவர்ஃபுல்ன்றாங்க. ஏன்னா வி ஆர் ஹியரிங் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அது சவுண்டு மூலமாக நம்ம டச் பண்ணுறோம் கிருஷ்ணர். ஓகே, நாமத்து மூலமாக டச் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், பவர்ஃபுல் மெடிடேஷன் தான். ஓகே, ஆகிய படிக்கிறியா? ஆமாம், கேட்டு தான் வருவான். கரெக்டு, நல்ல எக்ஸாம்பிள். அவங்க பார்த்ததே கிடையாது, கேட்டே அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டான். ஓகே, மிருதங்க சங்க பேரியஷ வினாபனவா கோமுகா துந்துரி ஆனக கந்தாத்யா நேடோ துந்துபியஸ்ததா. படியா படி. Different types of drums like Mridanga, Dola, Nagra, Dunduri and Dundubi and the flutes of different types, the Veena, Gomukha and Beri all sounded together to show him honor. எல்லாமே முழங்குறாங்க ஒரு கிளம்போது. ஓகே, அடுத்து சொல்லுவோம். பிரசாதே சிகராருதாஹ குருநார்யோ தித்ருக்ஷயா வப்ரஷோ குசுமை கிருஷ்ணம் பிரேம விரீடா ஸ்மிதேக்ஷனா. Translation படி, பர்பட்டமா படி. Translation: out of a loving desire to see the Lord, the royal ladies of the Gurus got up on the top of the palace and smiling with affection and shyness, they showered flowers upon the Lord. மேலால பூ போடுறாங்க. ஓகே, எல்லாம் மேலே பூ போடுறாங்க. இது ஒரு நல்ல ஃபெஸ்டிவல். பகவான் போயிட்டு வரதுல ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஓகே, அதனால நம்ம அந்த பகவானை பல்ல தூக்கும் போது பின்னால் போகணும், இல்லை முன்னால், அந்த மாதிரி கம்மி பண்ணணும். இப்படி நிற்கக்கூடாது. ஓகே, பர்ஃபெக்ட். நீ படிச்சு அது மாத்தாச்சு. நீ ஒரு பேராகிராஃப், மாதாஜி ஒரு பேராகிராஃப். Shyness is a particular extra natural beauty of the fair sex. It commands respect from the opposite sex. This custom was observed even during the days of Mahabharata. This more than 5,000 years ago.
It is only the less intelligent persons, not well versed in the history of the world, who say that the observance of separation of a female from a male is an introduction of the Mohammedan period in India. This instance from Mahabharata period proves definitely that the ladies of the palace observed strict partha, restricted association with men. And instead of coming down in the open air, when the Lord Krishna and others were assembled, the ladies of the palace went up on the top of the palace and from there paid their respect to the Lord Krishna by showers of flowers. It is definitely stated here that the ladies were smiling there on the top of the palace, checked by the shiner. This shyness is a gift of the nature to the fair sex, and it enhances their beauty and prestige, even they are less important family, or even if they are less attractive. We have practical experience of this fact. A speaker and woman commanded the respect of many respectable gentlemen simply by manifesting a lady's sign. Half-naked ladies in the street do not command any respect, but the shy sweeper's wife commands respect from all. பிரபா வந்து உமனுடைய கேரக்டரை பற்றி இங்கே கொடுத்துருக்காரு இல்லையா, அவன் பெண்ணுடைய கேரக்டரை பற்றி கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி இருந்தாங்களாம், ரொம்ப ஒரு ஷைனஸ் இருந்தது. ஓகே, இப்போ உள்ள பெண்கள் எப்படி ஆகிட்டாங்க, இப்போ மாடர்னில் வந்து எப்படி ஆகுதுன்னா அமெரிக்கன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் அந்த மாதிரி கொண்டு வராங்க இல்லையா, அதுவும் டேஞ்சர்ன்றார் பிரபாதர். ஓகே, இது வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது அப்படின்றது தான் பிரபாதருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வேதங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், அந்த பெண்மைத்தனத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கு தான் நஷ்டம், லேடிஸ் தான் நஷ்டம். ஓகே, ஈக்குவல் வாங்க, வேர் இஸ் ஈக்குவலிட்டி? குழந்தைய பார்த்துக்கிறது கடைசியில் யார்? லேடிஸ் தான் குழந்தைய பார்த்துக்கோ. ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டானா irresponsible person இல்லையா? அதனால் பி வெரி கேர்ஃபுல், லேடிஸ் ஹேஸ் பி வெரி கேர்ஃபுல். மாடர்ன் வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் சொல்லிட்டு இது புலனுகர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறான், எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர். ஓகே, அதனால் மிசரி தான் வரும், துன்பம் தான் வரும். ஆனால் வேதிக் லைஃப்பில் எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ஸ்லேவ் கிடையாது, அடிமை கிடையாது. குழந்தையா இருக்கும்போது அப்பா பாதுகாப்பில் இருந்தாங்க. அடுத்து மேரேஜில் கணவனுடைய பாதுகாப்பு இருந்தாங்க. கணவன் போனதுக்கப்புறம் பையனுடைய பாதுகாப்பில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஆல்வேஸ் தே ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, அதை என்ன நினச்சாங்கன்னா ஸ்லேவ்னஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். ஸ்லேவ் கிடையாது ஆக்சுவலாக. இதுவே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுறதுலாம் ரொம்ப பயங்கரமாக பிரிட்டிஷ்காரங்க நாங்களாம் நல்லது பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இன்னும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுற தாற்பயம் என்னென்னா வேதங்கள் படி என்னென்னா சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாலையை மாற்றிப்பாங்க, அவ்வளோதான். பொண்ணு அவங்க வீட்டில் இருப்பாங்க, பசங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. பொண்ணு நினைப்பாங்க எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், பையன் வந்து பொண்ணு இருக்கான். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஒன்றும் they will not get adulterated. ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது பிற்காலத்தில் ஆயிடுச்சுன்னா வேறு மாதிரி மாறிடுச்சு. உடன்கட்டை ஏறுறது அந்த மாதிரி அந்த உடன்கட்டையை ஃபோர்ஸாக பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த இது போய் கலியுகத்தில் போக போக போயிடுவாங்க. இப்போ கலியுகத்தில் போக போக என்னன்னா அந்த அன்பு இல்லை, மாசுபட்டதுனால இது வந்து இதாயிடுச்சு. ஓகே, ஆனால் அது வந்து கான்செப்ட் வந்து ரொம்ப அருமையான கான்செப்ட் வேதங்களில். அதனால் இந்த மாதிரி வர குறைந்து வர இப்போ என்ன ஆகுதுன்னா அதனால மேக்ஸிமம் பக்தி சேவையிலே இருந்தது. தூய்மையாக எதுவுமே இருக்க முடியாது இந்த உலகத்தில். நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே, இதுதான் வந்து அபாப வித்தம், தூய்மையானது. அதோடைய டச்லேயே இருந்துட்டு பிரச்சனை கிடையாது. நம்ம இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஓகே, வர்ணாசிரமத்தை எப்படி வாழலாம், இப்படிலாம் வாழ்க்கை நடத்தலாம், இது வந்து நம்ம யோசிச்சு ரிசர்ச் பண்ணிலாம் கன்க்ளூஷன் வர முடியாது. ஏன்னா கலியுகம் அவ்வளோ மோசமாகி போயிட்டே இருக்கும், அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன மேலே பண்ணலாம், நம்ம வந்து தூய்மையோடு கலந்துடணும். அவ்வளோ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம இதை எடுத்துக்கணும், ஃபுல்லாக வாழ்க்கையை ஏற்றுக்கணும். அப்படி தான் நம்ம இதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா எல்லா குட் கேரக்டர்ஸ் வந்து தான் அந்த மாதிரி பக்தருக்கு யசாஸ்த பக்தி பகவதி ரக்கிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாதிரி சூரா ஹரா பக்தச குணோ மகத் குணா மனோரத்தேனாசதி தாவத்தோபகி. எல்லா விதமான குட் கேரக்டர். சைனஸ் வந்து ஒரு குட் கேரக்டர். ஓகே, வெட்கம்.
எல்லா விதமான குட் கேரக்டர் வந்து யாருக்கு யார் பக்தன் ஆகிட்டாலும். அதனால் தனித்தனியாக ஒன்றையும் வளர்க்க ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம ஹரிகிருஷ்ணன் சேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், எல்லா குவாலிட்டிஸும் வர ஆரம்பிச்சோம். மாதாஜி படிங்க அடுத்த பேரா. Human civilization as conceived of by the sages of India is to help one free himself from the clutches of illusion. The material beauty of a woman is an illusion because actually the body is made of earth, water, fire, air, etc. But because there is the association of the living spark with matter, it appears to be beautiful. No one is attracted by an earthen doll, even if it is most perfectly prepared to attract the attention of others. The dead body has no beauty, because no one will accept the dead body of so-called beautiful women. Therefore, the conclusion is that the spirit spark is beautiful, and because of soul's beauty, one is attracted by the beauty of the outward body. The Vedic wisdom therefore forbids us to be attracted by false beauty. But because we are now in the darkness of ignorance, the Vedic civilization allow very restricted mixing of woman and man. They say that the woman is considered to be the fire and the man is considered to be the butter. The butter must melt in association with fire, and therefore they may be brought together only when it is necessary. And shyness is a check to the unrestricted mixing. It is nature's gift and it must be utilized. பிரபாதம் க்ளீனாக போட்டாங்க. ஓகே, அதனால் இந்த மிக்சிங் வந்து ரொம்ப வந்து வேதங்கள்லையும் இது பிரபாதம் மிக்சிங்காக ரொம்ப இது பண்ணவும் இல்லை. இல்லை நான் வந்து ஹரிகிருஷ்ணன் சாண்டனாம்சம் இப்போ வந்து அந்த தவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, மாத்ரா துகித்ராவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாகவத்தில் 9வது கணத்தில் இருக்குது, 9th கேண்டோவில் இருக்குது. வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் பழகும் போது. ஈவன் ரிலேட்டிவ்லேயே கூட அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஈவன் அம்மா பையனாக இருந்தால் கூட அவங்க கேர்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க வேதங்கள். இது வந்து யாரோ காட்டு மேலாண்டி அப்படி கிடையாது. லேர்னர் பர்சன் ஆல்சோ த சென்சஸ் கேன் ட்ராக் அவேன்றாங்க. அந்த மாதிரி வேதங்கள் வந்து எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதனால் இட்ஸ் நாட் ஜோக். ஓகே, அது சென்சஸ் வெரி ஸ்ட்ராங். நம்ம இந்த வாழ்க்கையிலேயே நம்ம இருந்ததுனால நம்ம எப்போ எப்படி இருக்கணும். எனி ராயல் ரோடு ஆல்சோ தேர் கேன் பி ஆக்சிடென்ட். வாட் இஸ் ராயல் ரோடு? ராயல் ரோடுனா பாருங்கள் பயங்கர பெருசு, நோ ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன். அந்த மாதிரி கிருஷ்ணா கான்வென்ஷன் ராயல் ரோடு இல்லையா? கிருஷ்ணா இஸ்கான் வந்து ராயல் ரோடு, அதில் கூட ஆக்சிடென்ட் இருக்கும். அதனால we can never conclude that I have crossed. அதுக்கு தான் அந்த மோகினி அவதாரம். சிவன் வந்து யாரையுமே வெல்ல முடியாது. தீரா இல்லையா? மாயாவாலே வெல்ல முடியாது. யாரு மாயா? துர்கா ஒய்ஃப். அவங்க ஒய்ஃப் அவங்களே வந்து கிளர்ச்சியோருக்கா மன்மதை வந்து நிற்பார், கண்ணை திறப்பார், மன்மதை எரிஞ்சிடும். தேவர்லாம் தோற்றுருவாங்க, இவர் அஜிடேட்டே பண்ண முடியாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆள் அவர். நம்ம விஷ்ணுவை பார்க்கலான்னு சொல்லி போகிறார். விஷ்ணுவிட்ட போயிட்டு, பகவானே எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களை நல்லா குளோரிஃபை பண்ணுற, ஃபஸ்ட்டு குளோரிஃபை பண்ணிட்டு உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. என்ன விஷயம்? நீங்கள் இந்த மோகினி அவதாரம் காட்டினீங்கல்ல, அது நான் பார்க்கணும் அப்படின்ட்டார். அவருடைய ஒய்ஃபு அவருடைய சகாக்கள்லாம் இருக்காங்க பக்கத்தில். ஓகே, அவர் கேட்ட உடனே விஷ்ணுவை பார்க்குறார். ஓ ஓகே ஓகே பார்க்கணுமா இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஷ்ணுவுக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். ஏன்னா இந்த சிவன் வந்து எந்த விஷயத்துக்கு மயங்க மாட்டார். துர்காவே பக்கத்தில் இருக்காங்க, மாயாவே பக்கத்தில் இருக்காங்க, மயங்க மாட்டேங்கிறார். நம்ம அப்படிலாம் இருக்க முடியாது. ஓகே, மாயா வந்து நம்ம துணியை கட்டி ஓடிடும். ஓகே, அதுதான் பிரபா சொல்லியிருக்காரு. யூ ஜஸ்ட் நீட் டு ரன் அவே. ஹரிதாஸ் தக்கரமா ஜாயின் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, யூ ஹேவ் டு ரன். அப்போது சிவன் இப்படி வந்திருக்காரே, இப்போ என்ன பண்ணலாம்? இவர் வந்து மயக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வேணும், இவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாதுன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஆமாம், மோகினி அவதாரத்தை காட்ட சொல்கிறார். அப்போ தேவர்கள் காட்டின மோகினி அவதாரம் அந்த மாதிரி கிடையாது. இவருக்கு வந்து இன்னும் வேறு மாதிரி காட்டினா தான் என்ன பண்ண முடியும், இவரை மயக்க முடியும்ட்டு இன்டர்னல் பொட்டன்சி, அப்படி அந்தரங்க சக்தியை காட்டு. அது விஷ்ணு தான். அது விஷ்ணு என்ன பண்ணுவார்? அப்படி மாதிரி மோகினியாக வருந்த உடனே சிவன் என்ன பண்ணுவார்? அந்த மோகினி பின்னாலே போவார். அவர் என்ன பண்ணுவார்? உலகம் ஃபுல்லாக அப்படியே சுற்றுவார். மோகினி அவதாரம் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கே சிவனோட டிவோட்டிஸ்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி, பெரிய பெரிய முனிவர்கள்லாம் பார்க்குற மாதிரி அவர் இது உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? உங்கள் சிவனை பாருங்கள், அவரே பின்னால் வராரு, ஒரு லேடி பின்னால் இப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சேஜஸ் சொல்லி அந்த வார்ன் பண்ணுறாரு. ஓகே, யூ ஆர் நாட் ஃப்ரீ, மாயா யூ நாட் ஃப்ரீ ஃப்ரம் மாயா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சவொடனே கடைசி நான் சிவன் வந்து நம்மளாம் என்ன பண்ணுவான்? ஒய்ஃப் முன்னாலே மாதிரி நடந்துடும் இல்லையா?
சிவன் வந்து அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அஷேம்லாம் கிடையாது, வெக்கப்படுறது, வருத்தப்படுறது, ஐயோ இப்படி என் முன்னால் இப்படி இப்படி ஆயிடுச்சு தலை, அப்படிலாம் கிடையாது. அவர் சாஸ்திரம் வளர்ந்து கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு அப்படியே பூரிப்பில் இருக்கார் சிவன். இந்த மாதிரி என்னுடைய மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பூரிப்பு. இதுதான் சிவன். நம்ம நினைக்க மாதிரி ஆர்டினரி பர்சன்ஸ் கிடையாது அவங்கெல்லாம். சிவனே மௌனி பின்னால் போயிட்டார், சிவன் தான் சின்னவர், விஷ்ணு பெருசு, இப்படிலாம் கால்குலேட் லைக் ஸ்மால் சில்ட்ரன். ஓகே, அவர் அப்படி போன உடனே அவர் சிவனை வந்து இப்படி நினச்ச உடனே விஷ்ணு எல்லாருடைய ஹார்ட்லேயும் இருக்காரு தெரியும். உடனே விஷ்ணு அவரை கட்டி பிடிச்சிக்கிறார். ஓகே, நீ தான் பெஸ்ட்டு இருக்குதுலையே, உன்னை எப்பயுமே மாயா டச் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறார். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு. ஓகே, சிவன் இஸ் ஸோ எக்ஸால்டட். இந்த பாசிட்டிவ்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு டீச்சிங்காக, நம்ம லேர்னிங்காக, அந்த மாதிரி மாயா தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. அது விஷ்ணுவே அந்த ரூபம் மாறுறதுனால சிவன் பின்னால் போகிறார். தட் இஸ் கரெக்ட் ஒன்லி, பிகாஸ் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஆன் விஷ்ணு ஒன்லி. அவரை கட்டி பிடிச்சது தப்பே கிடையாது அவருக்கு. ஓகே, அவர் தான் கட்டி பிடிக்கணும். ஓகே, அவ்வளோ அட்டாச்மெண்ட் சிவனுக்கு. அதுதான் அந்த பாஸ்ட் டைம். ஹி நெவர் கெட்ஸ் ஆங்கிரி. ஈவன் பிருகுமுனி பாஸ்ட் டைமில் கூட சிவா இஸ் நாட் ஆங்கிரி. நம்ம முதல்ல பிருகுமுனி வந்து பிரம்மாட்ட போவார், போயிட்டு யார் பெருசுன்னு சொல்லி கேட்பாங்க ஜெயஸ்லாம். பிரம்மா விஷ்ணுவா சிவனாங்கன்னு முதல்ல பிரம்மாட்ட போய் பார்ப்போமா என்ன டெஸ்ட் வைக்கலாம்னு சொல்லி. டெஸ்ட்டில் என்ன பிரம்மாட்ட போயிட்டு மைண்டாலேயே அவர் அஃபென்ஸ் பண்ணுவாரா, மனசாலே அஃபென்ட் பண்ணுவார். அது பிரம்மா கோவம் வந்துடும். ஆனால் சிவன்கிட்ட வந்து வார்த்தைகள் அஃபென்ஸ் பண்ணுவார். சிவன் இது சுடுகாட்டில் இருக்க, இப்படிலாம் பூசியிருக்க அப்படின்னு சொல்லி, என்னை தொடாத அப்படின்னு. உடனே சிவன் கோவற மாதிரி இருப்பான், கோவம் பயங்கரமாக வந்து. எதுக்காக சிவன் கோவம் வந்ததுன்னா, தக்ஷன் சபையிலேயே சொல்லி சிவனுக்கு கோவம் வரல. எல்லார் முன்னாலேயும் மாமனார் திட்டார், அப்போ கூட கோவம் வரல. மிருகமணி சொன்ன ஒரு சின்ன வார்த்தைக்கு கோவம் வருமா என்ன? அவர் என்ன நினைக்கிறான்னு, விஷ்ணுவோட என்னை கம்பேர் பண்ணாத, லிஸ்ட்லேருந்து நீ எடுத்துரு, நீ எடுக்கலையா நானே எடுத்துக்கிறேன், கோவப்படுறாரு. லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டீங்களா, விஷ்ணு தான் டாப். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். ஓகே, அதனால சிவனை ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது சொன்னார், சிவன் வாசப்படி அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். கோயில் இங்கே இருக்குது மாடப்பாக்கம் சிவன் கோயில், தலை கூட வச்சுக்க மாட்டேன், ஏன்னா விஷ்ணு பக்கம். அப்படி கிடையாது ஆக்சுவலாக. வைஷ்ணவானாம் எதா சம்பு, வைஷ்ணவர்களே தலை சிறந்தவர் யாரு? சிவன். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, அஃபெண்ட் பண்ணக்கூடாது ஒருத்தரை. எந்த டிமையோடையும் அஃபெண்ட் பண்ண முடியாது. தேர் ஆர் வெரி கிரேட் பீப்புள், பிளஸ்டு பை கிருஷ்ணா. கணபதி, முருக கடவுள் எல்லாம் பிளஸ்டு பை கிருஷ்ணா. வி கேனாட் அஃபெண்ட் தம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். மகாராஜ் பண்ணிங்க. அடுத்தது இது முடிச்சிடலாம். அதோட சிதா ஆத பத்ரம் ஜாகிரஹா முக்தாதாமா விபூஷிதம் ரத்னதண்டம் குடாகேஷ பிரியத்தமஷः. படிங்க மாதாஜி. Translation. At that time, Arjuna, the great warrior and conqueror of sea, who is the intimate friend of the most beloved Supreme Lord, took up an umbrella which had a handle of jewels and was embroidered with lace and pearls. Copied by His Divine Grace Bhaktivedanta Swami Srila Prabhupada. Gold jewels, pearls and valuable stones were used in the luxurious royal ceremonies. They are all nature's gifts and are produced by the hills, oceans, etc. by the order of the Lord. When man does not waste his valuable time in producing unwanted things in the name of necessities, by so-called development of enterprises, they are now using pots of uttapacha instead of metals like gold, silver, brass and copper. They are using margarine instead of purified. One-fourth of the city population has no shelter. They are using margarine instead of purified butter. 1/4 of city population has no shelter. இப்போ உள்ளது கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, அப்போ உள்ளதுக்கு இப்போ உள்ளதுக்கு கம்பேர் பண்ணுறாரு. இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன நமக்கு நன்மைங்கிறது சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி கெடி தான் நிறையா இருக்குது, பிளாஸ்டிக் தான் வச்சுருக்கோம், கோல்டு சில்வர்லாம் போயிடுச்சு, எல்லாம் பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, வளையல், இந்த மாதிரி தான். ஓகே, நிறைய கிருஷ்ணன் முடிச்சிடலாமா? இதான் கேள்விலாம் கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். எல்லாம் படித்தாங்க, மாதாஜி மேலேயே படித்தாங்க. ஓகே, 4லேருந்து ஆரம்பிச்சோம், 5லேருந்து ஆரம்பிச்சோம். கரெக்டா? 17 வரைக்கும் பார்த்துக்கோம் இல்லையா? 18 பார்க்கணும், முடிச்சுக்கோம் இல்லையா?
ஓகே, எது பாயிண்ட்ஸ் இருக்கா? பாயிண்ட்ஸ் போகலாம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. தூய பக்தர்களிடம் தொடர்பு கொள்வதாலும் அவர்களிடம் அடக்கமான முறையில் கேட்பதாலும் பௌதத்தில் உள்ள பற்று சார்ந்து பகவானிடம் திவ்யமான பக்தி நமக்கு மேலே போகின்றது. துப்பாக்கி மரத்தில் உள்ள நெருப்பை போல தொடர்ந்து பக்தியில் முன்னேறுவதற்கு வாய்ப்புள்ளது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதற்கு தூய பக்தர் கிட்ட இருந்து அடக்கமா கேட்டுக்கிட்டோம்னா அந்த பந்தப்பட்ட ஆத்மா இந்த பூரணத்துவ நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. அதனால கட்டாயமா ஸ்ரீமத் பாகவதத்தை தூய பக்தர் கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி ப்ரோ. Shyness is nature's gift. It should be used in a அது பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன நேச்சுரல் கிஃப்ட்டு? ஆண்கள் எப்படி இருக்கணும்? பெண்கள் சைனஸாக இருக்கணும், சாஸ்திரியாக இருக்கணும். ஆண்கள் கிருஷ்ண உணவோடு இருக்கணும். தே ஷுட் பி வெரி வெரி கான்சியஸ் ஆஃப் கிருஷ்ணா. அப்போ கரெக்டாக காம்பினேஷன். ஓகே, லேடி சைனஸ் அண்ட் சாஸ்டிட்டி இருந்ததுன்னா அவங்க ஆண்கள் மேலே டிபெண்ட் ஆகிருப்பாங்க. ஆண்கள் ஃபுல்லாக பக்தியில் இருக்கணும். இதுதான் ஆண்களுக்கு கிஃப்ட். ஓகே, அப்போ பெண்களும் ஆட்டோமேட்டிக்காக பக்திக்கு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ ஆனால் அப்படி கல்வித்தில் எப்படி இருக்குது? நிறைய மாதாஜிஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரோபிஜிஸ்க்குலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படி இருக்கு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன் ஒன் மூமெண்ட் எடுத்தாப்புல அவரோட பெனிஃபிட் நம்ம ரொம்ப பெருசு. மகாஜனங்களே பாப்புலர் மகாஜனங்களே கூட கூட்டி போயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. டெம்பிள்ல நிறைய ஜென்ஸ் வராங்கல்ல பிரபு? லேடிஸ் வரலாம் கூட வராங்க. ஆக்சுவலாக லேடிஸ் தான் பாப்புலேஷன் அதிகம். மீன்ஸ் டெம்பிள்லேயுமே சரி, எல்லா இடத்துலையுமே சர்வீஸு ரிலீஜியஸ்னாலே லேடிஸ் தான் வராங்க. ஓகே, மற்ற இடத்துக்கு ஜென்ட்ஸ் போகிறாங்க. அது எப்படி ஆயிடுச்சு இந்த கலியுகத்தில். அது நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா லேடிஸ்க்கு அந்த பொறுமை இருக்குது, பயிற்சி பண்ண ஒரு இது இருக்குது. ஜென்ட்ஸுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. அது அப்படித்தானே சொல்லுவாங்கல்ல பிரபு? பெண்கள் தான் அவங்க ஃபேமிலிய குழந்தைங்களை எல்லாத்தையும் அந்த மாதிரி பக்தி இதுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஆமாம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வெரி நைஸ். யாரையுமே டஃபன் பண்ணக்கூடாது. ஓகே, வெரி நைஸ். பிரபு. ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையில் குருவோட விதிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அவருடைய உள்ளத்தை திருப்தி செய்யணும். அப்பதான் அந்த 5 சொன்னேன் இல்லை, 5 ஞாபகம் இருக்குல்ல? 5 என்னது? ஸ்டாண்டிங், மங்கள 4 ஒழுக்க முறைகள். அப்புறம் ஒன்லி ஈட்டிங் பிரச்சாரம். அப்புறம் இன்னும் 5 ஒன்று பாவரம். ஓகே, இது 5 நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகே, பண்ணதான் வில் பி வெரி ஹாப்பி. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நம்ம பகவானை பற்றி மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கேட்கணும், அவரை பத்தி நினைக்கணும், பேசணும். அப்படி நம்ம செஞ்சோம்னா பகவான்கிட்ட நம்ம பற்று கொண்டவர்களா மாறிவிடுவோம். கிருஷ்ணர் பரிபூர்ணமானவர் தான். அவருடைய பெயர், உருவம், இயல்பு அதுல எந்த வகையான வேறுபாடுமே கிடையாது. நம்ம கிருஷ்ணரை பற்றி பேசணும், கேட்கணும், அல்லது அவரை பற்றி எப்பொழுதுமே நினைக்கணும். அவரிடம் நமக்கு நெருங்கிய உறவு இருக்கும் போதுதான் நம்ம தொடர்ச்சியாக ஆன்மீகத்துல பயிற்சி செய்யணும். வெரி நைஸ் மாதாஜி. அந்த ரோமரன்ஸ் எப்பவுமே இருக்கணும். ஓகே, அது நான் ட்ரை பண்ணணும். நம்ம எப்பவுமே கிருஷ்ணன் நினச்சிட்டே ட்ரை பண்ணணும். நம்ம பக்தியில் போயிடுவோமோ அந்த நினைப்புமே நல்லது. ஆக்சுவலாக அந்த ஆங்ஸைட்டி இருக்குல்ல, சொல்றாரு மன்மனா பகவத் மத்தோ மத்தியாதி நான் நமஸ்குரோம் நாம் ஏவை தெய்வம் ஆத்மானம் அத்பாராயணான்னு சொல்றாரு. எப்ப பத்தி என்னை பத்தி நினைங்க, உங்களோட வந்தனங்களை எனக்கு தெரிவிங்க அப்படின்னு நான் சொல்றேன். கரெக்ட். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆங்ஸைட்டி நல்லது. விழுந்துருவோமா அந்த ஆங்ஸைட்டி ரொம்ப நல்லது. ஓகே, எப்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது தட் இஸ் கரெக்ட். ஓகே, இசை மாதாஜி. பெண்கள் 100கணக்கான பெண்களும் கிருஷ்ணரை ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க.
அவர் வெளியேறும்போது மிகவும் துயரப்பட்டார்கள். தேங்க்யூ மேடம், வெரி குட். சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, பக்தியின் முன்னேற்றத்துல மங்களார்த்தியும் சாண்டியும் கம்பல்சரி பிரபுஜி. குருவை திருப்திப்படுத்த வேண்டும். அப்புறம் பாகவதத்துல கிருஷ்ண உணர்வை டேஸ்ட் பண்ண வேண்டும். ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பாகவதம் படிக்க வேண்டும். பகவானுக்கு சேவை செய்வதில் சோர்வே அடைவதில்லை பக்தர்கள். ஆக்சுவலாக டயத்தை ஃப்ரீ பண்ணி படிக்கணும். ஃப்ரீயாக இருக்கும்போது படித்தோம்னா ஃப்ரீயே நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது சேட் பண்ணுவேன். எப்போங்க சேட் பண்ணீங்க? என் ஃப்ரீயே இல்லைங்க, நான் சேட்டே பண்ண முடியல. எப்பயாவது கோயிலுக்கு போகும்போது சேட் பண்ணுவேன், அப்போ தான் நான் ஃப்ரீ. இப்படி கிடையாது. ஓகே, சாண்டிங்கு பஸ்ஸில் போகும்போது வரும்போது பண்ணுவேங்க 4 ரவுண்டு. இப்படி கிடையாது. சாட்டிங் இது கிடையாது. சாட்டிங்கில் அதுக்கு தனியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறேன் சாட்டிங். ஓகே, அதேமாதிரி ஃப்ரீனா என்ன, வி ஹவ் டு மேக் த டைம் ஃப்ரீ அண்ட் வி ஹவ் டு ரீட் பாவனம். ஓகே, அதான் பண்ணணும். அது அதான் சாட்டிங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரா. அது என்னைக்கா ஒரு நாள் பரவாயில்ல. நான் டெய்லி ட்ரெயினில் போகிறேன், அது வேறு. நீங்கள் கேட்குறது வேறு. இப்போ என்ன பண்ணுவாங்க, டெய்லி இங்கேருந்து எக்மோர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது 1 ஹவர், போகும்போது 1 ஹவர் இல்லையா? 16 மாலை பண்ண சொன்னீங்க, போகும்போது 8, வரும்போது 8. வீட்டில் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் டிவி பார்த்துருவேன் அந்த மாதிரி. ஓகே, இது கிடையாது. முடியலை அப்போ சில பேர் வீட்டில் அலோவ் பண்ணல, அப்போலாம் பரவாயில்ல. நம்ம ட்ரெயினில் பண்ணுறது எப்படியோ பண்ணியாகணும், அது வேறு. நெசசிட்டி அது வேறு. இது என்ன பண்ணுறது, நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது வேறு. அப்புறம் ஒரு ஜேர்னியில் இருக்கும், மாயப்பூர் போகிறோம், 64 மாலை பண்ண வேண்டியது பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ட்ரெயின்லாம் உட்காந்துருப்போம் இல்லையா? இது என்னென்னா ஒரு அலட்சியம். எதுவுமே இல்லை, சரி சும்மா சாண்டிங் பேக் தூக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி. அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் பக்தி சேவை. ஓகே, கோவத்தில் பரிக்கிற பண்ணி பண்ணுறது. நான் சொல்கிறது இது இன்டென்ஷன் கிடையாது. சாண்டிங் ப்ரையாரிட்டி கிடையாது, சும்மா சாண்டிங். ஓகே, மற்ற ஏதாவது வேலை வந்துன்னா அது பண்ணுறது ப்ரையாரிட்டியாக. ஏதாவது பெரிய வேலை வந்தால் வேலை பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாண்டிங்கே கிடையாது. அப்படி கிடையாது. சாண்டிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு சாண்டிங், எக்ஸ்ட்ரா சாண்டிங் அதெல்லாம். ஓகே மாதாஜி, நீங்கள் சொல்லுங்கள். பகவானுக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவர்களோ யாருமே கிடையாது. ஆனா பக்தர்கள் அவரை சின்னவரா இளையவரா நினைக்கும் போது பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆமா, ஓகே, அவர் கண்ட்ரோலில் வரும்போது சந்தோஷப்படுறாரு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்யமாதாஜி. பக்தி சேவை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும், நம்ம முதல்ல நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சே இல்லையா, கர்மாலாம் இல்லாமல் அதெல்லாம் திருப்பி வரும். பிகாஸ் யூ ஸ்டாப் இட். கிளேசாகினி சுபதா, அப்புறம் கிளேசாகினி சுபதா, மோக்ஷா லக்தா, மோக்ஷா லக்தா, விசேஷாத்ம வரும் இல்லையா? அந்த 6 விதமாக ஒன்று இருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் போயிடும், மகிழ்ச்சியாக இருக்கும், மங்களமாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல கிடைக்கும், அப்புறம் என்ன விட்ட உடனே திருப்பி எல்லாம் அமங்கலாம். ஓகே, நம்மளுடைய கர்மாவுடைய எஃபெக்ட் இருக்கும். ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லு. லகுதா கிரிப் சுதுல்லபா சந்திரானந்தமா விசேஷாத்மா ஆகர்ஷினி ஸ்ரீ கிருஷ்ண ஆகர்ஷினி. ஓகே, கிளேசாகினி சுபதா சுதுல்லபா மோக்ஷ லகுதாகிருத் சந்திரானந்த விசேஷாத்மா கிருஷ்ண ஆகர்ஷினி. இந்த 6 விதமான இது உண்டு. ஓகே, ஓகே போதும். இல்லை போதும், டே டைம். நீ உனக்கு பாயிண்ட் மாறி மாறி. ஸ்மரணம் பெஸ்ட் சேவா இல்லையா? ஆமாம், அதனால சேவைனாலே நமக்கு ஒன்றும் இல்லை நினைக்கக்கூடாது. கோயிலில் போயிட்டு எனக்கு இன்றைக்கி சேவையே கிடைக்கலாங்க, போர் அடிக்குது கோயில் போகிறது, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக கோயில் போய் நம்ம சேன் பண்ணலாம்,
பகவானை பார்த்துட்டு இருக்கலாம், ஆரத்தி, இந்த மாதிரிலாம் சேவை தான், அதெல்லாம் சேவை தான். தத் ஈக்ஷணம், தத் ஈக்ஷணம். இஸ் ஆடியன்ஸ் இஸ் ஆல்சோ சேவை. அவர் பார்த்துட்டு இருக்கிறது சேவை. ஓகே, நம்ம இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சேவை இருக்குமான்னு சொல்ல முடியாது டெம்பிள் இல்லையா? அப்போ நம்ம வெட்டி கதை பேசக்கூடாது, அது வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணணும், பகவான் நாமத்தை சொல்லணும். அப்போ வந்து நம்ம ட்ரெயினில் போகிறதா நினச்சிக்கணும். ஓகே, நம்ம தனியாக போயிட்டுருக்கோம், ஹரே கிருஷ்ணா ஹரே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தேர் இஸ் நத்திங் கால்டு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அட்டா. இஸ்கான்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், தூய பக்தர். ஆமாம், டேபிள் வந்துட்டா நம்ம வாயா பாசலாம் மாமா மச்சா மாதிரி பயங்கரமாக, அதெல்லாம் அமர்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், நம்ம டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். கேண்டி பேக்கில் கை விடணும். அதுக்கு தான் எப்பயுமே கேண்டி பேக் கலந்து வச்சிடணும். டைம் கிடைக்குதா டக்குன்னு எடுத்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 இது பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, இதுதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நம்ம சோகால் ஃப்ரெண்டு நினைக்கிறோம்ல, இஸ்கானில் போனால் பயங்கரமாக க்ளோஸாக பழகிட்டோம், அதெல்லாம் அந்த எல்பிகம் எனிமி. யார் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க பிட்டர் எனிமியாக ஆகிடுவோம். ஓகே, நத்திங் கால் க்ளோஸ். அதனால் ஃபஸ்ட்டு யார் உங்களுடைய சுகர் யார், கிருஷ்ணா மாத்திரம்தான். ஓகே, பிரபாதர் விழுந்து கும்பிட்டீங்களா, சாண்ட் பண்ணுங்கள். Chant and be happy. Chant always and be happy. அதான் பர்பஸ் மீன் பண்ணுறாரு. எப்பயுமே சாண்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் பி ஹாப்பி. அதான் சாண்ட் பண்ண சேவை இருக்கா சேவை பண்ணுங்கள், சேவை இல்லையா சாண்டிங் பேக். இதுதான் நம்ம பாலிசி. அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி கிருஷ்ணா பற்றி பேசலாம், பேஸ் பண்ணலாம். சும்மா கதை பேசக்கூடாது. நீங்கள் நாங்கள் ரொம்ப க்ளோஸு, நம்மளாம் எப்படி பழகிருக்கோம், அவன் எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், விழுந்துட்டான் கீழே, நம்மளாம் எப்படி இருந்தோம் முந்தி, இதெல்லாம் வெட்டி கதை. ஆக்சுவலாக இது நம்மளை கீழே தான் கொண்டு போவோம். இது மிலிட்ரி மாதிரி தான் அதுவும். ஓகே, அது யார்கிட்ட சொல்லணும், ஈக்குவல்கிட்ட சொல்லக்கூடாது, ஒன்லி மேலே தான் சொல்லணும். யார் கான்ஃபிடென்ட் ஆகணும் அவங்க தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா இது வந்து ஈக்குவல்கிட்ட கீழே ஒன்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஏன் தெரிஞ்சது எதாவது சொல்லுவான், நீ கஷ்டம் கடிச்சதை விட்டுருக்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்கு போய் தான் அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு கேட்கக்கூடாது, நம்ம வாயை தரக்கூடாது. ஓகே, எல்லாம் நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கு சொல்லணும். துருவ மகாராஜ் பாஷையம் சொல்லணும், ராஜா ஆயிட்டார், குந்தி மகாராஜை பற்றி சொல்லக்கூடாது. ஓகே, கும்பத்தையே கொடு அப்படி சொல்லக்கூடாது. மாதாஜி சொல்லிட்டீங்களா நீங்கள்? மாதாஜி எல்லா லிவிங் என்டிட்டியும் வந்து அது அவங்களுடைய சுப்பீரியரை சர்வ் பண்றது தான் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஆனா வந்து மாயை வந்து அவங்க அதனால திருப்தி அடைய வைக்காது. இன்னும் இது பண்ணா திருப்தி அடையும் இப்படி அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ணுவாங்க. அது அதனால வந்து ஒரு பியூர் டிவோட்டியோட அசோசியேஷன் தான் இந்த ஒரு சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, லேகேஸ்வரி பாயிண்ட். ஓகே, ஹரி நம்மளோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணாவோட எப்படி வளர்த்துட்டாங்கன்னா இதை வந்து கேட்கறது, அப்புறம் அவரோட நேம் ஸ்டாண்ட் பண்றது, அப்புறம் ரிமெம்பர் பண்றது. அதனால் வி ஷுட் நெவர் வேஸ்ட் டைம். வேறு ஏதாவது நம்ம பண்ணோம்னா வி ஆர் வேஸ்டிங் டைம். ஆக்சுவலி அதை நம்ம பாவச்சுக்கணும். ஓகே, வெளியே தெரியாது, அந்த ப்ராக்ரஸ் வந்து வெளியே தெரியாது. கான்ஃபிடென்ஷியலாக நம்ம வந்து வளர்த்துக்கலாம், அதுதான் போடுறது. கரெக்ட். வி ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க் அபவுட் கிருஷ்ணா, சாண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம ஏதாவது வெட்டி கதை பேச வேண்டாம், நம்ம வந்து வி ஆர் வேஸ்டிங் டைம். ஓகே, நம்ம வந்துட்டு there is a difference between சேவா and work. ஸோ நம்ம வேலைன்ற மாதிரி நம்ம பார்த்தோம், ஒரு பேர்டனாக எடுத்தோம்னா then that's wrong. இட்ஸ் டேஞ்சர். ஓகே, கொஞ்ச நாள் டேஸ்ட் போயிடும், அப்புறம் பேர்டன் ஆகிடும். இது என்ன 2 கல்லை கொண்டு வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு என்ன வேலை பண்ணும் அப்படின்னு டிடி வந்து கல்லாம ஆகிடுவாங்க. ஆமாம். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், கடைசி வரை அன்பு வச்சுக்கணும். கிருஷ்ணா மேலே அன்பு எப்படி வரும், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இல்லைன்னா நம்ம என்ன நினைப்போம், குரு மகாராஜ் நம்ம பெரிய பாரத்தை கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி டெய்லி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு நம்ம கத்த வேண்டியிருக்கு, அவங்களுக்கு சேலையெல்லாம் மாற்றி ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, இப்படிலாம் நம்ம கஷ்டப்படுத்த வச்சிட்டார் குரு மகாராஜ் அப்படின்னு நினைப்போம். ஓகே, நம்ம ஜாலியாக இருக்க முடியல. ஒரு பூஜாரி கேட்டார், இப்போ தான் ட்ரெஸ் மாற்றினேன், இனி எதுக்கு திருப்பி கூப்பிட்றீங்க, என்ன எதுக்கு திருப்பி மாற்ற சொல்கிறீங்க, நான் தான் மாற்றினேன், இப்போ தான் நான் மாற்றினேன், அதுக்கு திருப்பி கவர்மெண்ட் ட்ரெஸ் மாற்றணுமா? ஏன்னா தட்ஸ் லவ் இஸ் நாட் தட் இல்லையா? சில சமயம் சில பேர் லோட் ஆவாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம வெளிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நமக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த அன்பு பாசிட்டிவாக அப்படியே வச்சுட்டே போகணும். ஃபுல் டைம் ஆகிட்டதுனால அவர்
பெருசாகலை. ஓகே, நம்ம வெளியில் இருக்கிறனால ஹாஃப் டைமாக இருந்தாலும் நம்ம சின்னது கிடையாது. ஓகே, இது மீன்ஸ் அதை சொல்கிறேன். சில பேர் நினைக்கிறாங்கல்ல ஃபுல் டைம்னா அங்கே போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அப்படி பூஜாரியாக என்ன பண்ணலாம், அப்படி கிடையாது. அவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்குது. சில பூஜாரி எண்ணங்கள்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம கிடைச்ச சான்ஸ் சூப்பர் சான்ஸ், இதுலேருந்து நம்ம எப்படி பாசிட்டிவாகவே கிடைச்சி வரைக்கும் கொண்டு போகலாங்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதனால் ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணி இந்த மாதிரி அசோசியேஷன் அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா இட் இஸ் சக்ஸஸ். நோ மாஸ், ஒன்லி கிளாஸ். பிரபா சொல்கிறார், நோ மாஸ், ஒன்லி கிளாஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். நீ முடிக்கலையா? பாயிண்ட் சொல்லு சொல்லு மறந்துட்டேன். சொல்லு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா சேவான்றது வந்துட்டு எப்படின்னா, சேவான்றது வந்துட்டு நம்ம உடனே முன்னாடி போய் மைக்கு பிடிச்சி நிற்கிறது மட்டும் கிடையாது. ஸோ அவங்க பேக் சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல, மீடியல் சர்வீஸ் நிறைய பண்ணுவாங்கல்ல, அதுவும் மெயின் சர்வீஸ் தான். கரெக்ட். பேக் அண்ட் சர்வீஸுமே பெரிய சர்வீஸ். ஓகே, சேவா போத் ஆர் ஈக்குவல். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். நரசிம்ம பகவான் की जय, श्रील प्रभुपाद की जय. वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा. थैंक यू माता जी. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा.